Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாக்லேட் ரவா பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் my style cooking channelல முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா நம்ம வீடியோ கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா ரெசிபியுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்யறதுக்காக முதல்ல ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதுல 3/4 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கோங்க. ரவை கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 10 பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்து செய்யறதால இந்த பர்ஃபியோட டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்கும். இதை வந்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரவையை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கொக்கோ பவுடரில் காய்ச்சின பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா சாக்லேட் வாங்கி பாலில் சேர்த்துக்கிட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரவையை யூஸ் பண்ணி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் அதோடைய லிங்க்கை நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடரை வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பர்ஃபி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ட்ரேயில் மாற்றுவோம்ல, அதுக்காக ட்ரே வந்துட்டு முதல்ல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு எல்லா சைடுமே வந்துட்டு நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் ட்ரே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் அப்படின்னா பிளேட்டில் வந்துட்டு கூட நீங்கள் நெய்யை அப்ளை பண்ணி அந்த பர்ஃபியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல ரவையை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யே வந்து கரெக்டாக இருக்கும். நெய் வந்துட்டு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரவை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ரவையை வந்துட்டு நெய்யில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அதே போல் ரவை வந்துட்டு நெய்யில் நல்லா வரப்பட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த கலர் வர வரைக்கும் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையில் பாலை சேர்த்து கிளறும் போது ரவை வந்துட்டு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கிட்டு ரவை வந்துட்டு பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு கைவிடாமல் கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரவை வந்துட்டு நல்லாவே பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். 5 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாலில் வந்துட்டு ரவை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நல்லா திக்காக ஆகிடும். 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தோம்ல, அதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதே போல் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இலக்கமாக இருக்குல்ல. இப்போ இதை வந்துட்டு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா திக்காகி வந்துடும். அடுத்தது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்துட்டு தாராளமாக நிறைய கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த பர்ஃபியில் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதால எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ரவை நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கொக்கோ பவுடர், அதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவை கூட சேர்த்துக்கோங்க. இந்த சாக்லேட் ரவா பர்ஃபி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதே போல் டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். டெக்ஸ்சருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை.
இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரே, அதில் வந்துட்டு இதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபியை ட்ரேக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி அதில் நட்ஸை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். ட்ரேயில் நட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பர்ஃபி, அதை வந்துட்டு ட்ரேயில் மாற்றிக்கோங்க. ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறமா பர்ஃபியை வந்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த பர்ஃபியோட சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு கம்ப்ளீட்டாக ஆறினா தான் கட் பண்ணி எடுக்கும்போது கத்தியில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நல்லா வந்துட்டு சமப்படுத்தி விட்டாச்சு. இதை அப்படியே நல்லா சூடு ஆற விட்டுருங்க. பர்ஃபியோட சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். தட்டில் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த ட்ரே வந்துட்டு லைட்டாக மேலே தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விடுறதால ட்ரேயில் வந்துட்டு பர்ஃபி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், முழுசாக வந்து பர்ஃபி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அண்ட் கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபேவரேட்டான ஒரு சாக்லேட் ரவா பர்ஃபி செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.